இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டை கொத்துக்கறி. இப்போ இந்த இடத்துல இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மசியாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த முட்டையும் மிக்ஸ் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கையில் நல்லா மசிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு தாளிப்பாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். வெங்காயம் வதங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, சரிங்களா? வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுறோம், கம்மியாலாம் யூஸ் பண்ணல. அதிகமாக அந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக அப்படி உடச்ச மாதிரியே போடுறோம். உங்களுக்கு 2 முட்டைனா 2 முட்டை, இல்லை 3 முட்டைனா 3 முட்டை, இப்படி வேணால் போட்டுடலாம். ஒன்றும் தப்பு எதுவும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் தவறு எதுவுமே இல்லை. முட்டையை வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். சென்டர் பகுதியை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வெந்து வரும். இந்த இடத்துல மிளகுத்தூள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் போட்டுங்க. எனக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னுச்சின்னா, ஏன்னா நான் சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா அதிலே இந்த மிளகுத்தூள்லாம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அப்படியும் தேவைப்பட்டால் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.